குருராஜனுடைய கருணை அருள் ஆசிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் அவரை தியானித்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல் நிச்சயமாக நம்மை வந்து சேரும். அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து சேர்ந்துருச்சு, இவ்வளோ பிரச்சனையாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களின் பால் நீங்கள் பாதிப்படைந்து இதிலிருந்து குயிட் ஃப்ரம் த கேம் பண்ணிடக்கூடாது. இங்கு சென்றால் தீராத உங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது எங்கு சென்றாலும் தீராது. அதை முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு பிரார்த்திக்கிறோம், தியானம் பண்றோம், ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் வந்து விடுகிறது. நிச்சயமாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு 20% தான் இருக்கும். அந்த 20 மிச்சம் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 80% அவருடைய அருளாலும் அவருடைய ஆசிகளாலும் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்படிங்கிறது நாம் எப்பொழுதும் வரக்கூடாது. குருவினுடைய அருள் அப்படிங்கிறது அந்த மாதிரி. குருவினுடைய அருளும் அவருடைய ஆசிகளும் தொடர்ந்து கிடைக்க பெற்றால் நம்முடைய வாழ்வில் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய, அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயர்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக மறைந்துவிடும். அதனால அந்த பிரார்த்தனை, குரு பக்தி, குரு பிரார்த்தனை அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் வந்து தியானித்து கொண்டு, அவரை வணங்கி கொண்டு, இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வெகு சுலபமாக எடுத்து செல்லக்கூடிய வழியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும்.